எங்க அண்ணன் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாரு. வேற மாதிரி சிவதாண்டவத்தை பார்த்துப்ப. எங்க அண்ணன் ஆட்டத்தை பார்த்தது இல்லையே தம்பி. குட்டி கதை பேசுவேன தம்பி. எங்க அண்ணன் கொள்கை பயங்கரமான ஆளு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட்டாது. ஜாக்கிரத, தெரியுதா? மானம் தாண்டா வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் பச்சை மட்டை. அப்படி ஒரு புஸ்வானமாயிருக்கு அண்ணனுக்கு. இன்னைக்கு இந்த கெட்டப்புல தான் பேசவே போறேன். இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குனவர், கிட்டத்தட்ட ஒரு 15-12 வருஷமா பல இளைஞர்களை முட்டாளாக்குனவர். நான் ஒரு வீரன், நான் ஒரு சூரன். நவீன சாவாக்கர், அதாவது தன்னைத்தானே வீரன் என்று ஒரு புத்தகம் எழுதின நவீன சாவாக்கர் மாதிரி வெளியில இவரு நான் ஒரு வீரன், நான் ஒரு சூரன் பேசினவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்கு. இப்ப இந்த ஆதாரத்தை என்கிட்ட தான் இருக்கான்னு இல்ல, 100 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க உச்சநீதிமன்றத்துல போய் நீங்க இதை போய் பார்த்தா கூட ஒரு ரெக்கார்டாவே ஃபைல் ஆயிருக்கு. அண்ணன் சீமான் தமிழில் கையெழுத்து போட்ட மன்னிப்பு கடிதம். எப்படி சாவாக்கருடைய மன்னிப்பு கடிதம் வைரல் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த மன்னிப்பு கடிதம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல 5 வகையா மன்னிப்பு கேட்டிருக்காரு அண்ணன். 5 வகையில மன்னிப்பு கேட்டிருக்காரு. இங்கிலீஷ்ல இருக்கனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்லயே உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு, அதாவது விஜயலட்சுமி தரப்பை வார்த்தைகளால் செயல்பாடுகளால் ஏற்பட்ட வலிகள் காயங்களுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன். வார்த்தைகளால் ஓகே. ஆக்சுவலி இந்த வழக்கே இருக்குன்னா 2 பேரும் பொது வெளியில தப்பா பேசிக்கிறீங்க, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. அப்பனா வார்த்தைகளால் வச்சிருக்கலாம். அது ஏன் ஆக்ஷன் ஆர் ஆக்ஷன், அது செயல்பாடுகள். எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிற? மாம கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன். அதுக்கா சந்தேகமா இருக்கு. இவரே ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வருது. முதல் மன்னிப்பை கேட்டிருக்காரு. அடுத்து, விஜயலட்சுமிக்கு எதிராக நான் பேசிய அனைத்து வகை விடயங்களுக்கும் குற்றங்களையும் நிபந்தனையின்றி நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். என்னன்னு அடுத்ததா, விஜயலட்சுமிக்கு எதிராக பொது ஊடகங்களிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ எந்த கருத்துக்களும் தெரிவிக்க மாட்டேன் என சத்தியம். எங்க மாமியார் மாமனார் எல்லார் மேலேயும் சத்தியம் அப்படின்னு சொல்லல, ஆனா செய்ய மாட்டேன் பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அடுத்ததா, எந்த சூழலும் விஜயலட்சுமி அவர்களை தொடர்பு கொள்ளவோ அணுகவோ மாட்டேன். அப்ப ஏற்கனவே நீங்க அணுகிருக்கிறீங்க, இல்லைன்னா ஏன் இந்த வார்த்தை வரப்போகுது? இது வரைக்கும் இவர் என்ன சொன்னார்? விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது, விஜயலட்சுமியை காங்கிரஸ் கூட்டு வந்துச்சு, விஜயலட்சுமி திமுக கூட்டு வந்துச்சுன்னு அடிச்சு விட்டவர் கடைசியில் ஒத்துக்கிட்டாரு. 50 லட்சம் 50,000 4 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நான் தான் என் தம்பிகிட்ட கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ இதை ப்ரூஃபாகவும் கொடுத்துட்டாரு. அடுத்ததா வரேன் கடைசியா, மேற்கூறிய 4 வகையான மன்னிப்பு இருக்கு இல்லையா, மேற்கூறிய இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை முடிச்சு வைங்க யுவர் ஆனர் அப்படின்னு போட்டு அண்ணன் தமிழில் கையெழுத்து போட்டிருக்கிறார். சீமான் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறார். சரி, அப்ப விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, விஜயலட்சுமி எந்த மாதிரியான மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது இல்லாம என்னுடைய மாண்பை காப்பாற்றி கொள்ளணும், அதாவது என்னுடைய நான் ஒரு பெண் அப்படின்றனாலையும் இந்த நீதிபதி கொடுத்த இந்த இதனாலேயும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா அண்ணன் மட்டும்தான் ஒரு புத்திசாலியான வக்கீலை கொண்டு போய் விஷயத்தை உடைச்சிருக்காரு. 2011-12 இந்த வழக்கு இவங்க விஜயலட்சுமி போடுறாங்க. அப்புறம் நிறைய மிரட்டல்கள் வருது அப்படின்ற செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் இவனுங்க போட்டு கொடைய ஆரம்பித்த உடனே 2023 இவங்க திரும்ப அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ண உடனே மறுபடியும் அப்படி இப்படின்னு சண்டைலாம் நடக்குது. நடுவில் நிறைய ஆடியோலாம் கேட்டோம். இந்த மதுரை செல்வம்ன்றது, அண்ணி நீங்கள் அண்ணனும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தான் எங்கள் அண்ணி அப்படின்ற ஆடியோலாம் கேட்டோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கை நான் வாபஸ் வாங்குறேன், சீமானிச சூப்பர் ஹீரோ வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதோடு மூடிக்கிட்டு இருந்தாலே போதும், சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி, வெந்த புண்ணில் விரல பாய்ச்ச மாதிரி, இது நிலுவையிலேயே இருந்தால் நமக்கு எப்போனாலும் சிக்கலாகும் அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வழக்கை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை போய் அணுகிறாரு. அங்கே இருந்த நீதிபதி என்ன செய்கிறாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமியே இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 வாரத்துக்குள்ளே இதை விசாரித்து நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும்னு உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் அவர் இந்த உத்தரவு போடுறாரு.
அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அண்ணனோட வீட்டில் போய் அந்த போஸ்டர் ஒட்டினது, காவலாளியை தாக்குனது, அப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஹியரிங் 10 மணிக்கு ஆஜராகும், 10 மணிக்கு நான் ஆஜராக மாட்டேன், சாயங்காலம் ஆக்குறேன் அப்படின்னு வந்து ஆஜராகி பூனைக்குட்டி பம்புனது, இந்த சம்பவங்கள் எல்லாமே அப்போ தான் நடக்குது. இதில் நிறைய விஷயங்கள்லாம் அண்ணன் பேசினார். அதாவது அண்ணனுடைய மனைவி வந்து சொன்னாங்களாம், உனக்கு கட்சிக்குள்ளே வேற பொம்பளைங்களே கிடைக்கலையா, போய் இந்த பொம்பளை கூட போயிருக்க அப்படின்னு அண்ணி சொன்னதா அண்ணனே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அப்போனா கட்சி பொம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இவங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒன்று. அடுத்து அண்ணன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட், என்ன நான் என்ன வயசுக்கு வந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்காட்டு பொம்மையில் போய் கற்பழிச்சனா, என்ன பேசுகிறா என்ன அப்படின்னு பேசினவர். அதாவது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இவர் தான் பெண்களுக்கு 50% சீட்டை கொடுத்து இப்போ போட்டுறவர். இப்போ இதெல்லாமே அந்த டைமில் அண்ணன் கோவத்தில் சும்மா சங்க சுகுக்கு எடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி நடக்கிறது எல்லாமே. அண்ணன் என்ன பண்ணுறாருனா, நான் உச்சநீதிமன்றத்துக்கு போவேண்டா அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். உச்சநீதிமன்றத்துக்கு போகிறவர் என்னவா சொல்லிடனா, இது வந்து சில அரசியல் கட்சிகள் தூண்டுதலின் பெயரில் இது வந்து போடப்பட்டது, அதனால் இதை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் போடுறார். அப்போனா என்ன அர்த்தம், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதாவது அண்ணன் சீமான் தரப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உலகத்தில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கவங்களே மன்னிப்பு கேளுன்னா மன்னிப்பு கேட்பாங்களா? அதுவும் அண்ணன் மாதிரி வீர அப்படின்றது மன்னிப்பு கேட்கணுமா? கேட்டிருக்காங்கல்ல, 5 வகையில் கேட்டிருக்காங்கல்ல. அது நீ ஃபர்ஸ்ட் ஹையரிங் வரும்போதே ஒரு பம்ப் அடிச்சிருக்காங்க. என்னன்னா, நாங்கள் 2 பேரும் வெளியே பரஸ்பரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், இது எங்கள் குடும்ப பிரச்சனை, வெளியே இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டுக்காதீங்க. யார் சொல்கிறது? பாதிக்கப்பட்டதா வழக்கு போட்ட சீமான் தரப்பு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் பாதிக்கப்பட்டோம் எங்கேயாவது, இப்போ நான் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பொய் வழக்கு போடுறேன் வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நீதிமன்றத்துக்கு வருது, நானே போயிட்டு எங்க வேணாங்க நாங்கள் 2 பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு பேசினா என்ன மாதிரி லூஸ் யாராவது இருப்பாங்களா? சொல்கிறேன் நான், அது அவர் சொல்லலை, என்ன நான் சொல்லிக்கிறேன் உதாரணத்துக்கு லூஸுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹியரிங் இது, அடுத்து 2-3 ஹியரிங் வருது. அப்புறம் விஜயலட்சுமி அவங்க தரப்பில் ஒரு 4 வாரம் இது கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடக்குது. கடைசியாக மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. இவர் மன்னிப்பே இல்லாத வார்த்தை கடிதம் கொடுக்குறாரு, இல்லை நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுங்கிறாங்க. இவரும் மன்னிப்பு கேட்குறாரு. ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்க முடியாது, இந்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன்னு சொல்லியிருந்தா ஒரு வகையில் அண்ணனுக்கு சாதகமாக கூட தீர்ப்பு வந்திருக்கும். அண்ணன் ஏன் மன்னிப்பு கேட்டார்னா, அசிங்கம் இல்லை, இதுலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்றதுக்காக, வேறு வழி இல்லாமல் மன்னிச்சிருங்க அப்படின்றத அண்ணன் கிளப்பி விட்டுருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோடனே விஜயலட்சுமி தரப்பும் நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னுடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவங்களும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, சோசியல் மீடியாலேயோ இல்லை பொதுவெளியிலையோ நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன், மேற்கண்ட விஷயங்கள்லாம் நான் பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு சீமான் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் ரொம்ப நேரம் டிபேட் நடக்குது உள்ள. என்னங்க அவங்க கேட்ட மன்னிப்பு, நாங்கள் எவ்வளோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம், எப்படி கேட்டோம், சாவாக்கரை விட கீழே விழுந்தோம்ல, நாங்கள் என்ன அவங்க அப்படிலாம் மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி நாகரத்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, அவங்க கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதே பெரிய மன்னிப்பு, அமைதியாக இருக்கும், புரியுதுங்களா, போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அதாவது அண்ணனின் வீரத்தை தொடர்ந்து புகழ்ந்து பேசுபவர்கள் இப்படி மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அப்படின்றத 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தோட ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இருக்கு அப்படின்றதான். இந்த இடத்துல அண்ணன் மன்னிப்பே கேட்கலன்னு சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம், அப்புறம் நாத்தாக்காவோட ஐடி விங் வார் ரூம் அவங்க ஒரு பக்கம் பரப்புறாங்க. ஆனால் ஆஃப் த ரெக்கார்ட் மன்னிப்பு கேட்டு கோர்ட்டோட சீல், அண்ணனோட கையெழுத்து முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.